சிலி நாட்டின் அதிகாரபூர்வ பெயர் ரிபப்ளிக் ஆஃப் சிலி என்பதாகும். தென் அமெரிக்காவில் உள்ள இந்த நாடு 7,56,102 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. சாண்டியாகோ எனும் நகரை தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் கொண்டுள்ள சிலியில் தேசிய மொழியாக ஸ்பானிஷ் மொழி உள்ளது. பெசோ என்பது நாட்டின் அதிகாரபூர்வ பணம். அர்ஜென்டினா, பெரு மற்றும் பொலிவியா ஆகிய நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் சிலி நாட்டின் வரலாறு, புவியியல், மக்கள், கலாச்சாரம், வன விலங்குகள், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பலவற்றை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சிலி பகுதியில் இருந்த இன்கா ஆட்சியை அகற்றிய ஸ்பெயின் அங்கு தனது காலனித்துவ ஆட்சியை நிறுவியது. 1818 பிப்ரவரி 12 ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் பெற்ற சிலி 1830களில் ஒரு சர்வாதிகார குடியரசாக நிறுவப்பட்டது. 1973 செப்டம்பர் 11 அன்று லத்தீன் அமெரிக்காவின் தாராளவாத ஜனநாயகத்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மார்க்சிஸ்டான சால்வடோர் ஆலண்டே என்பவர் சிலி ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் அகஸ்டோ பினோச்செட் தலைமையிலான ஆட்சி கவிழ்ப்பின் போது துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் பிறகு ஜெனரல் அகஸ்டோவின் 16 ஆண்டுகால சர்வாதிகார ஆட்சிக்கு பிறகு 1989 சிலியில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது. 7,56,102 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள சிலி வடக்கில் இருந்து தெற்காக 4,329 கிலோமீட்டர் நீண்டுள்ளது. உலகின் மிக நீளமான குறுகிய நாடாக அறியப்படும் சிலியின் அகலம் சராசரியாக வெறும் 180 கிலோமீட்டராக உள்ளது. இந்நாடு அதன் மேற்கில் பசிபிக் பெருங்கடலாலும் கிழக்கில் ஆண்டிஸ் மலைத்தொடராலும் சூழப்பட்டுள்ளது. உலகிலேயே விசித்திரமான நிலப்பரப்பை கொண்டுள்ள ஒரே நாடாக சிலி அறியப்படுகிறது. சுமார் 1,96,30,000 பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள சிலி ஒரு கிறிஸ்தவ நாடாகும். நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 78% பேர் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். 21% பேர் மத நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் 1% மற்ற மதங்களை பின்தொடர்பவர்களாக உள்ளனர். சிலியின் தொழில்துறையானது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 32% பங்களிக்கிறது மற்றும் உழைக்கும் மக்களில் 23% பேருக்கு வேலை வாய்ப்பளிக்கிறது. சுரங்கத்துறை சிலியின் பொருளாதாரத்தின் தூண்களில் ஒன்றாகும். குறிப்பாக சிலியில் காணப்படும் அபரிமிதமான காப்பர் வளம் இந்நாட்டை மிகப்பெரிய காப்பர் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. திறன் அடிப்படையில் உலகின் 10 பெரிய காப்பர் சுரங்கங்களில் 3 சிலியில் உள்ளது. சிலியின் மிகப்பெரிய துறையாக சேவைத்துறை உள்ளது. இது நாட்டின் ஜிடிபியில் பாதிக்கும் மேலான பங்கை கொண்டுள்ளது மற்றும் உழைக்கும் மக்களில் கிட்டத்தட்ட 70% பேருக்கு வேலைவாய்ப்பளிக்கிறது. சொற்ப அளவில் விவசாயமும் நடைபெறுகிறது. சிலி உலகின் மிகப்பெரிய வறண்ட பாலைவனமான அட்டகாமா பாலைவனத்தின் தாயகமாக உள்ளது. இந்த பாலைவன பீடபூமி கடலோர மலைகள் மற்றும் ஆண்டிஸ் மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. சிலியில் சுமார் 3000 எரிமலைகள் உள்ளன. அவற்றில் சுமார் 36 எரிமலைகள் செயலில் இருக்கின்றன. சிலி அடிக்கடி நிலநடுக்கத்திற்கு உள்ளாகும் நாடாகவும் உள்ளது. 1888 செப்டம்பர் 9ஆம் நாள் முதல் ஈஸ்டர் தீவு சிலியின் ஒரு பகுதியாக உள்ளது. ஆனால் இத்தீவு சிலியின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து மேற்கே சுமார் 3510 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஈஸ்டர் தீவு அதன் 13 முதல் 16ஆம் நூற்றாண்டுகளில் ரபா நுய் நாகரிகத்தால் செதுக்கப்பட்ட புதிரான மோவாய் சிலைகளுக்காக பிரபலமானது. இந்த பிரம்மாண்ட சிலைகளை காண உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் ஈஸ்டர் தீவுக்கு வந்து செல்கின்றனர். உலகின் தொலைதூர தீவுகளில் ஒன்றாக அறியப்படும் ஈஸ்டர் தீவுக்கு சிலி தலைநகர் சாண்டியாகோவில் இருந்து விமானம் மூலமாக போக சுமார் 5.5 மணி நேரம் ஆகும். பெரும்பாலான சிலி மக்கள் ஸ்பானிஷ் மற்றும் பூர்வீக பழங்குடி வம்சாவளியை சேர்ந்தவர்கள். மெஸ்டிசோ என்று அழைக்கப்படும் இத்தகைய கலப்பினத்தவர்கள் நாட்டு மக்கள் தொகையில் சுமார் 30% இருக்கின்றனர். 11% பேர் தங்களை சிலியின் அசல் பூர்வ குடிகளாக அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். மாப்புச்சே என்பது சிலியின் மிகப்பெரிய பூர்வ குடிகளாக உள்ளனர். சிலியில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை உலகில் வேறு எங்கும் காணப்படாதவை. இந்நாட்டில் காணப்படும் 5100 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களில் சுமார் 2100க்கும் மேற்பட்டவை சிலியில் மட்டுமே காணக்கூடியதாக இருக்கின்றன. புமா எனப்படும் பெரும்பூனைகள், புடு எனப்படும் குட்டை மான்கள், டார்வின் தவளைகள், மகரோனி பெண்குவின்கள், லாமாஸ், குவானாகோஸ், அல்பகாஸ் மற்றும் சின்சிலாஸ் உள்ளிட்ட விலங்குகள் சிலியில் மட்டுமே காணப்படும் அரிதான விலங்குகளாகும்.
சிலி வானியல் ஆய்வுகளுக்கு உகந்த இடமாக உள்ளது. இந்நாட்டின் நோர்டே கிராண்ட் பகுதியில் சுமார் 300 இரவுகளுக்கும் மேல் தெளிவான வானிலை இருப்பதால் உலகம் முழுவதிலும் இருந்து வானியல் ஆய்வாளர்கள் தங்கள் அவதானிப்புகளை மேற்கொள்ள சிலிக்கு வருகை தருகிறார்கள். உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீச்சல் குளமான சான் அல்போன்சோ டெல் மார் சிலியில் உள்ளது. இது சுமார் 3000 அடி நீளமும் 115 அடி ஆழமும் கொண்டது. 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட நீச்சல் குளம் 66 மில்லியன் கேலன் கடல் நீரை தேக்கும் திறன் கொண்டது. சிலியில் உள்ள காம் நகரம் மற்றும் சான் பெட்ரோ தே அட்டகாமா ஆகியவற்றுக்கு இடையில் அமைந்துள்ள பகுதி மூன் வேலி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது நிலாவின் நிலப்பரப்பை ஒத்ததாக அமைந்துள்ளது. சிலியில் கிட்டத்தட்ட விஷப்பாம்புகளே இல்லை. இருப்பினும் இந்நாட்டில் 2 பாம்பினங்கள் உள்ளன. இந்த இரண்டும் சிறியவை மற்றும் ஒப்பீட்டளவில் விஷத்தன்மை இல்லாதவை. கியூகா என்பது சிலியின் பாரம்பரிய நடனங்களில் ஒன்று. இது சேவல் மற்றும் கோழியின் இனச்சேர்க்கை அசைவுகளை குறிக்கும் ஒரு நடனமாகும். நடனத்தில் பங்கேற்பவர்கள் தங்களது வலது கையில் கர்ச்சிஃபை சுழற்சியபடி ஆடுகிறார்கள். சிலி தலைநகர் சாண்டியாகோவுக்கு அருகாமையில் வல்பரைசோ எனும் நகரம் உள்ளது. இந்நகரம் அதன் வண்ணமயமான வீடுகளுக்காக அறியப்படுகிறது. நெவாடோ ஓஜாஸ் தே சலாடோ என்பது சிலியின் மிக உயரமான மலையாகும். ஒரு எரிமலையான இதன் உயரம் 22,572 அடி ஆகும். சிலியின் நீளமான நதியாக லாவோ நதி உள்ளது. இது ஆண்டிஸ் மலையிலிருந்து உற்பத்தியாகிறது. உலகின் மிக பழமையான மம்மிகள் சிலியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சின்கோரோ மம்மிஸ் என்று அழைக்கப்படும் இவை அட்டகாமா பாலைவனத்தின் பண்டைய சின்கோரோ பழங்குடியினரின் மம்மி செய்யப்பட்ட சடலங்களின் எச்சங்களாகும். கிமு 5050 மற்றும் 3000 இடைப்பட்ட காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என நம்பப்படும் இந்த மம்மிகள் எகிப்திய மம்மிகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. கோஸ்டனெரா கிராண்ட் டோரே என்பது சிலி தலைநகர் சாண்டியாகோவில் அமைந்துள்ள உயரமான கட்டிடமாகும். தென் அமெரிக்காவின் உயரமான கட்டிடமாக கருதப்படும் இது 64 தளங்களை கொண்டுள்ளது மற்றும் உச்சியில் முதல் 2 தளங்களில் அப்சர்வேஷன் டெக்கை கொண்டுள்ளது. இவற்றின் மூலம் சாண்டியாகோ நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆண்டிஸ் மலையின் கண்கவர் காட்சிகளை காண முடியும். உலகிலேயே பறக்கும் தட்டுகளை பற்றிய ஆய்வுக்கென தனி துறையை ஒதுக்கியுள்ள உலகின் ஒரே நாடு சிலிதான். சிலியில் பறக்கும் தட்டுகள் அடிக்கடி தென்படுவதாக வந்த செய்திகளின் அடிப்படையில் அவற்றை ஆய்வு செய்வதற்கு இத்துறை அமைக்கப்பட்டுள்ளது. வைன் உற்பத்தியில் சிலி உலகின் முன்னணி நாடுகளுள் ஒன்றாக உள்ளது மற்றும் இங்கு 100க்கும் மேற்பட்ட வைன் உற்பத்தி ஆலைகள் இயங்குகின்றன. சிலியின் கடற்கரை உலகின் மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்றாகும். இதன் நீளம் 6435 கிலோமீட்டர் ஆகும். சிலியின் கடற்கரையோர பகுதிகள் சர்ஃபிங், பேடல் போர்டிங், ஸ்னார்க்கலிங் உள்ளிட்ட பல்வேறு நீர் விளையாட்டுகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது.